ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ப்ரான் பிரியாணி வந்து நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து குக் பண்ணேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, 4 ஏலக்காய், ஒரு அன்னாசி மொக்கு, அப்புறம் 4-5 கிராம்பு. நான் வந்து இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து குக் பண்ண போகிறேன் ப்ரான் பிரியாணி. இது வந்து 6 quart கெப்பாசிட்டி லக்ஸ் மாடல். ஸோ உங்ககிட்ட எந்த மாடல் இன்ஸ்டன்ட் பாட் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபியை. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ளக்இன் பண்ணிவிட்டு சாட்டே மோட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வந்து அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி அந்த வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உப்பு போட்டிங்கன்னா வந்து வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரஃபாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தக்காளி குக் பண்ணும்போது இது மாதிரி மூடி போட்டு குக் பண்ணீங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்க, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிட்டு அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் வந்து நல்லா பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுதும் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி, அப்புறம் பொடியா நறுக்குன புதினா, இது ரெண்டுத்தையும் வந்து இதோட போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், சும்மா அந்த இலையெல்லாம் லைட்டா சுருண்டுற மாதிரி வந்தா போதும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் வந்து லைட்டா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிக்கோங்க, அந்த ரா ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ அதெல்லாம் வதங்குற டைமில் நான் வந்து ஷ்ரிம்ப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காஸ்கோவில் வாங்கின கிரிக்லாண்ட் பிராண்ட் ஷ்ரிம்ப். இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரீ குக்ட் அண்ட் டெய்ல் ஆஃப். இது வந்து ஃப்ரோசன் ஷ்ரிம்ப். ஸோ இந்த ஷ்ரிம்ப் தான் வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். half the bag of ஷ்ரிம்ப் வந்து நான் இன்னைக்கு பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ஷ்ரிம்ப் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப நேரம் வந்து வதக்க வேணாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணா போதும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து half cooked ஷ்ரிம்ப். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஷ்ரிம்ப் வந்து குக் ஆயிருந்தா போதும். அப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் சோக் பண்ணல, ஜஸ்ட் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் 4 cups ஆஃப் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.5 cups வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 cupsக்கு வந்து நான் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சால்ட் இன்னும் பத்தல அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு மறுபடியும் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பாட் லிட்டை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 minutes வந்து அதை வந்து கொதிக்க விடுங்க. அது லைட்டா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட் பாட் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வெண்ட்டை வந்து சீலிங் பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஸோ சாட்டே மோட்ல இருக்கும். ஸோ சாட்டே மோடை வந்து கேன்சல் பண்ணிட்டு மேனுவல் மோட்ல 5 minutes டைமர் செட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்க இன்ஸ்டன்ட் பாட்ல மேனுவல் மோட் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக் மோட் இருக்கும். ஸோ ப்ரெஷர் குக் ஃபார் 5 minutes. ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ வெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் ஷ்ரிம்ப் பிரியாணி ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இதே ப்ரொசீஜர் ஃபாலோ செஞ்சு நீங்க ப்ரெஷர் குக்கர்லயும் வந்து இதே ப்ரான் பிரியாணி வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்க ரெடி பண்ணி ஷ்ரிம்ப் எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஹைல வச்சு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் ஹைல 2 விசிலுக்கு குக் பண்ணீங்கன்னா பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். தேங்க்யூ so much for watching.